லிவர் சிரோசிஸ் நடிகர் அபிநய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். துள்ளுவது இளமை இந்த மாதிரி படத்தில் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஹீரோவாக இருக்க ஒரு ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அபிநய் அவர்கள். அவர் வந்து சமீபமாக வந்துட்டு ஒரு வீடியோ இதெல்லாம் வெளியிட்டிருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை எடுத்து பேசுகிறேன். அதுதான் லிவர் சிரோசிஸ் மற்றும் லிவர் ஃபெயிலியர். அதாவது நம்மளோட ஈரல் சுருங்கி போய் ஈரல் ஃபெயிலியர் ஆகுது. இந்த வீடியோவில் நடிகர் அபிநய்க்கு என்ன ஆச்சுன்றது ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் இந்த லிவர் சிரோசிஸ் மற்றும் ஈரல் ஃபெயிலியருக்கு காரணங்கள் என்ன, எப்படி தற்காத்து கொள்ளலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விரிவாக பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோ சமூகத்துக்கு. வாங்க வீடியோவில் சொல்லலாம். நடிகர் அபிநய் உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரபலமான ஒரு திரைப்படம் துள்ளுவது இளமை, நம்ம தனுஷ் சார்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வந்து இன்ட்ரோ ஆனவர். அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் ஜங்ஷன் இந்த படத்துலலாம் நடிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. ரொம்ப பார்க்கும் போதே மனது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், முன்னாடி எப்படி இருந்தார் அந்த படத்துலலாம், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த உறுப்பை நம்ம பார்க்கும் போதே உடம்பே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுச்சுங்க. உடம்பே வந்து ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பே வந்து மூஞ்சி ஃபுல்லாக ஒட்டி போய், உடம்பு ஃபுல்லாக ஒட்டி போய், ஆனால் அந்த உடம்புல ஒரு பகுதி மட்டும் நல்லா வீங்கிருக்கு, பானை மாதிரி. அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி. அவர் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே அவர் வயிறில் ஏதோ ஒரு ஊசி குத்திருப்பாங்க. அந்த ஊசி வழியா ஒரு டியூப்ல தண்ணி வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா நடத்தும் அந்த வயிறு வந்து பானை மாதிரி இருக்குல்ல, அந்த வயிறு உள்ள ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருக்கு. வயிறை சுற்றி ஃபுல்லாக தண்ணி, அப்படியே அந்த வயிறு இவ்வளோ பெருசாக வந்து பானை மாதிரி வந்து ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மருத்துவராக என்ன கண்டிஷன் நம்ம முதல்ல யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய கண்டிஷன் வந்து லிவர் சிரோசிஸ். ஓகேங்களா? லிவர் சிரோசிஸ்னா என்னன்னா ஈரல் சுருங்கி விட்டது அப்படின்றது தாங்க லிவர் சிரோசிஸ். லிவர்னா ஈரல், சிரோசிஸ்னா சுருங்கி காஞ்சி போய் டோட்டலாக வந்து ஃபைப்ரோஸ் ஆயிடுச்சுன்றது தான் சிரோசிஸ். ஓகே, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் சொல்கிறேன்னா, பல விதவைகள் இங்கே இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி ஈரல் கெட்டு போய் இறந்துருக்காங்கங்க. ஈரல் சுருங்கி இறந்துருக்காங்க, லிவர் சிரோசிஸ்னால இறந்துருக்காங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க். ஓகேங்களா? இது ரிலேட்டடான போராட்டங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதை பேசி ஆகணுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஈரல் சுருக்கத்துக்கு முக்கியமான காரணமா அமையுது வந்து மது மது மது, அதாவது ஆல்கஹால் ஆல்கஹால் ஆல்கஹால்ன்றதுல எத்தனை வாட்டி வேணா அதை போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். அப்போ அந்த ஆல்கஹால் வந்து ஒருத்தவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது, பல நாட்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது, நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது அந்த ஆல்கஹால் 80-90% லிவரில் தான் செரிமானம் அடையுது. அப்போ அந்த ஆல்கஹால் லிவரும் பட்டு 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 எத்தனை பட்டு வேணா போட்டுக்கோங்க, அந்த லிவர் வந்து சுருக்கம் அடையுது. இது பேர் தான் வந்து என்னது, லிவர் சிரோசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ ஆல்கஹால் முக்கியமான காரணமாக இருந்தாலும் அதர் காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பேர் தான் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக அந்த லிவர் சிரோசிஸ்க்கு வந்து இருக்குது, மாற்று கருத்து இல்லை. மூணாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஃபேட்டி லிவர், அதாவது ஈரலை சுற்றி வந்து கொழுப்பு சேர்றது. இது ஒரு தனி டாப்பிக்காக நான் அடுத்த டைம் போடுறேன், ஃபேட்டி லிவர். ஆனால் அதை பற்றி தனியாக பேசணும். ஓகேங்களா? ரைட், ஃபேட்டி லிவர். இதை தாண்டி வந்து கன்ஜெனிட்டலா, அதாவது பிறக்கும் போது ஒரு சில லிவர்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் போது கூட அந்த லிவர் சிரோசிஸ் வந்து ஏற்படலாம். லைக் வில்சன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நோய்கள் இருக்கு. ஆனா பிரைமரியா முதல் காரணம் என்னவா இருக்கு, மதுவா தான் வந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது சார் நான் வந்து குடிக்கிறேன், ஏன் வெளிநாட்டுக்காரன் கூட குடிக்கிறான், ஏன் நம்ம ஊரில் மட்டும் இதெல்லாம் வருது, ஏன் குடிக்கிறீங்க அப்படி இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் 3 ஆன்சருங்க. முதல் விஷயம் வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாடியோட ஜெனட்டிக்ஸ் மரபணுக்களும் வெள்ளைக்காரங்க ஜெனட்டிக்ஸும் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம 2 பேரும் பார்க்கணும் ஒரே மாதிரியா இருக்கும். வெள்ளைக்காரன் நல்லா ஹைட்டாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், அவன் ஸ்கின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கும் போது கருப்பாக இருக்கும், நம்ம மாநிலத்தில் இருக்கோம், நம்ம ஒரு நார்மல் ஹைட்டில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பாடி ஜெனட்டிக்ஸும் அவங்க பாடி ஜெனட்டிக்ஸும் வந்து வேற. நம்ம வந்து ஆல்கஹாலை கொஞ்சம் பூரா மெட்டபலைஸ் பண்ணுவோன்றது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிற அளவு பற்றியும் நம்ம பேசி ஆகணுங்க. ஒரு வெள்ளைக்காரங்க நம்ம ஃபாரினர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆல்கஹாலை ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்டாக பார்ப்பாங்க.
இப்போ ஒரு ஃபுட்டு வச்சோம்னா ஃபுட்டில் நீங்கள் எவ்வளோ ஒரு 2 இட்லி சாப்பிடுவீங்களா, அதே மாதிரி தான் ஆல்கஹாலுக்கு ஒரு ஷாட் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடிமகன்கள், ஐம் வெரி சாரி, மது பிரியர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ மது பிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, டெய்லி ஒரு குவார்ட்டரு, 2 குவார்ட்டரு, ஒரு ஹாஃப், ஒரு ஃபுல் அப்படின்ற மாதிரி மது கன்சியூமிங் அமௌண்ட் வந்து நிறைய எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ரொம்ப ரொம்ப மோசம். அப்போது அவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது 2. 3வது முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால், அதாவது சரக்கோட குவாலிட்டி. இப்போ ஃபாரினில் கிடைக்கிற அந்த ஆல்கஹாலோட குவாலிட்டியும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஆல்கஹால் குவாலிட்டியும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ஆல்கஹால் குவாலிட்டியில் வந்துட்டு என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அரசு தான் சொல்லணும், நம்ம சைட்லேருந்து தெரியல. ஆனால் குவாலிட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உறுதி. ஓகேங்களா? அதில் வந்து நம்மளுக்கு கண் மூடாக தெரியுது. ஏன்னா அந்த பிராண்ட் பேர்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி பிராண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? என்னென்னமோ பேரில் வருது, முரட்டு வீரன், புல்லெட்டு, என்னென்னமோ பேரில் வருது. அதெல்லாம் என்ன குவாலிட்டின்னு தெரியல. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியும் இல்லைன்றது ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்போ 3 காரணங்கள் சொல்லியிருக்கேன். ஆல்கஹால் நம்ம ஊரில் ஏன் பிரச்சனையாகுது, இந்த மாதிரி லிவர் கெட்டு போகிறதுக்கு 3 காரணம் சொல்லியிருக்கேன். 1, அதிகமாக குடிக்கிறது, குவாலிட்டி பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸ். இது எல்லா காரணத்தினாலையும் ஈரல் சீக்கிரமாக பழுமை அடையுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஈரல்ன்றது எவ்வளோ சாஃப்டான ஒரு உறுப்பு. நல்லா தலன்ட்டு நிறைய பேர் வந்து சாப்பிடுவீங்களே, ஆட்டு ஈரல் சாப்பிடுவோம்ல, ஈரல் சாப்பிடும்போது சங்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஈரல் இப்போ எப்படி ஆகிடுது, ஆல்கஹால் பட்டு அந்த சாஃப்டாக இருக்கிறது ஹார்டாக கல் மாதிரி ஆகிடுதுங்க, கல் மாதிரி ஆகிடுது. அப்போ கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது செயலிழக்குது. அதுதான் லிவர் ஃபெயிலியர், ஈரல் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ ஈரல் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ். லிவர் சிரோசிஸ்க்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மது. அப்போ இந்த சைக்கிள் புரியுது. மதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் சுருங்குது, ஈரல் சுருங்கிறதுனால ஈரல் ஃபெயிலியர் அடையுது. ஈரல் ஃபெயிலியர் அடைஞ்சிட்டா என்ன சார் ஆகும், மேலே போக வேண்டியது தான். ஈரல் வேலை யார் செய்வா? இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க. அப்போது என்னென்ன அறிகுறிகள் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அபிநய் சருக்கு நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு ஸ்டேஜ் ஆஃப் லிவர்ஸ், ஃபுல் ப்ளோன் லிவர் சிரோசிஸ்க்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா, என்னன்னே தெரில, வாந்தி வந்துனே இருக்குது, ஃப்ரீயாக விடு அப்படி மாதிரி, வாமிட்டிங் இருக்கும், உடம்புலாம் அரிப்பு எடுக்கும், அதுக்கப்புறம் வந்து எதை சாப்பிட்டாலுமே வந்து பிடிக்காது, தலை சுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வர அறிகுறிகள். நிறைய மது பிரியர்கள் அதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இன்னும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 1 வருஷம், 6 மாதம், 8 மாதம் இதே பிரச்சனை இருந்தாலும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஈரல் அப்பயே வந்து சமிக்க காட்ட ஆரம்பிக்குது. வாந்தியாவோ, நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகவோ, தலை சுத்தலாகவோ, பிடிக்கல ஃபுட்டு பிடிக்கல, வெயிட் குறையுது, அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இன்னும் குடிக்கிறவங்க அப்படியே உடம்பு டவுன் ஆகிட்டே போகும். அதெல்லாம் புறந்தள்ளும் போது தான் நம்மளுக்கு அடுத்த அறிகுறிகள் வர ஆரம்பிக்குது. யார் அவரு? மஞ்சக்கமால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? ஜாண்டிஸ். ஸோ மஞ்சக்காமல்னும் போது அவங்க கண்ணு அப்புறம் வந்து எல்லோவாக ஆரம்பிக்குது. பார்க்குறவங்களா, என்னையா ஆள் மஞ்சளாக இருக்கு, என்னையா கண்ணு ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ மஞ்சக்காமல் ஆரம்பிச்சிருச்சுன்னா லிவர் கிட்டத்தட்ட அடி வாங்கிருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த அறிகுறிகள் இருக்கும் போதே சுதாரிக்கணும். நான் குடிக்கிறேன், இப்போ பார்த்தா வாந்தி இருக்குது, மயக்கம் வருது, இதெல்லாம் வருதுன்னா அப்பயே கப்சிப்புன்னு நிறுத்தி சீக்கிரம் க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் போகும்போது மஞ்சக்காமல் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ மஞ்சக்காமல் வரும்போது அடுத்த அறிகுறிகள் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் சுருங்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஈரலுக்கு போகிற ரத்த சப்ளை, அதாவது போர்ட்டல் வெயின், அதோட ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, வயிற்றுல தண்ணி சேர ஆரம்பிக்குதுங்க. அந்த தண்ணி சேர்றது பேர் தான் அசைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ வயிறு வந்து பானை மாதிரி ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருது. இது வந்து அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். அவர் வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, தண்ணி சேர்ந்துருக்கு. அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு ஊசி போட்டு அந்த டாக்டர்கள் வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அது பேர் அசைட்டிக் டேப்பிங்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்ந்துருது. இது ஒரு அறிகுறி ஆகுது. கால் வீக்கங்கள் ஏற்படுது, முட்டி வரைக்கும் வீக்கம், விரை வரைக்கும் வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ உடம்பு குறையுது, வாந்தி, இதெல்லாம் ஒரு சைடு. ரெண்டாவது கொஞ்சம் அப்படியே அடுத்து போகும்போது மஞ்சக்காமல், இன்னும் கொஞ்சம் போகும்போது வயிற்றுல தண்ணி சேர ஆரம்பிக்குது, கால்லாம் வீக்கம் அடையுது. இந்த மாதிரி பேஷண்ட் திடீர்னு வந்து ரத்த வாந்தி எடுக்க வாய்ப்பு இருக்கு, ரத்த பேதி போக வாய்ப்பு இருக்கு. சடனாக ஹெமட்டமெசிஸ் அண்ட் ஹெமட்டோகீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இதுக்கு வந்து பொருந்தும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லையா? அப்போ இது எல்லாமே
அறிகுறிகளாக இருக்குது. என்ன சார் ஆகும் அப்போ லிவர் இல்லைனா? செரிமானமே கிடையாதுங்க. லிவர் தாங்க செரிமானத்துக்கு மெயின். ஜூஸ் எல்லாம் அதெல்லாம் செக்ரேட் பண்ணுது. அப்போ எதுவுமே செக்ரேட் பண்ணனா செரிமானம் எப்படி நடக்கும்? அப்போ நீங்கள் எதுவுமே சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, சாப்பிட்ற எதுவுமே உள்ளே போகாது, நியூட்ரிஷனாக நீங்கள் ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக சீல் பிடிச்சி இன்ஃபெக்ஷன் ஆகி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த வாந்தி வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் சேர்ந்த தண்ணி சீல் பிடிச்சி இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் நான் கடுமையாக சொல்கிறேன்னா உங்களை வந்து அச்சுறுத்துறேன், பயமுறுத்தி யோசிக்க வைக்கிறேன். யூ ஆல் ஷுட் திங்க், என்னடா இது இந்த லிவர் ஃபெயிலியரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து இந்த ஆல்கஹால் ரிலேட்டட் சிரோசிஸ்னால இறக்குறாங்க. பல கட்சிகளும் அதை பேசுகிறாங்க. பல இளம் விதவைகள் இருக்கிற நாடு தமிழ்நாடு, பல இளம் விதவைகளுக்குனா தமிழ்நாடு. ஏன் அது நடக்குதுன்னா அந்த மதுனால நடக்குது. அப்போ இந்த மதுவை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தவங்களும் வந்துட்டு சுயதோட சிட்டிசன்ஷிப்பாக நம்ம உணரணும். யாருமே உங்களை இழுத்து கொண்டு போயிட்டு வாங்க இங்கே போய் நீங்கள் சரக்கு அடிச்சு ஆகணும்னு யாரும் சொல்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஏன் போகிறீங்கன்னும் போது சுய ஒழுக்கம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ட்ரீட்மெண்ட் வைஸ் இப்போ இந்த அபிநய் சார் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, லிவர் ப்ரொடெக்ஷனுக்கு மருந்து கொடுப்பாங்க, லாக்டோலோஸ் ஒன்று கொடுப்பாங்க, பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது எதுவுமே க்யூராக அமையாது. எல்லாமே சும்மா வந்துட்டு அப்போதைக்கு டைமை கொஞ்சம் கடக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர ட்ரீட்மெண்ட் க்யூர்ன்றது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா ஈரலை மாற்றி வைப்பது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். கண்டிப்பாக அதை நான் ஒரு தனி டாப்பிக்காகவே பேசணும்னு நினைக்கிறேன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஈரலை மாற்றி வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைனா ரொம்ப சேலஞ்சிங்காக. இப்போ லிவர்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கோடி 3 கோடி ஆகுது. அந்த லிவரை நம்ம இந்தியாவில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30-40 லட்சம் ஆகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய செலவுகள் ஒரு 20-30 லட்சம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம், ஒரு கோடி கிட்டன்றது வந்துட்டு ஒரு சாமானிய மக்கள், ஒரு நடுத்தர ஃபேமிலினால அஃபோர்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஈரல் ஒத்துக்கணும், அந்த ஈரல் கிடைக்கணும், எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நான் தனியாக பேசுகிறேன், ஒரு தனியாக இன்னொரு நாள் ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஈரல் மாற்றி வைக்கிறது அப்படின்றது பாசிபிள்னாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, மேபி அபிநய் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், யாராவது கொடுத்து அவர் நல்லா வரியாக வரட்டும், சந்தோஷம். ஆனால் நம்மளோட காணொலி எல்லாமே சாமானிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, இவங்க எல்லாருக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ அவங்க வந்து ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து லிவரை மாற்றி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? உங்கள் காசை சேமித்து அதை கொண்டு போயிட்டு நம்ம மதுபான கடைகளில் டாஸ்மார்க்கில் விடாமல் இருக்கிறது தானே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டங்க 140 ரூபா கொடுத்துட்டு 140 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான், 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான், நம்ம புலம்பிக்கிட்டு. ஆனால் அந்த விஷத்தை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கோமே. தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு டாக்டராக நம்ம அட்வைஸ் என்னென்னா, லிவர் சிரோசிஸ்க்கும் ஆல்கஹாலுக்கும் 100% லிங்க் இருக்குது. லிவர் சிரோசிஸ்னால பல பேர் இறக்குறாங்க, உறுதி. லிவர் சிரோசிஸ்னால பல பேர் விதவையாக இருக்காங்க, எஸ், உறுதி. இந்த லிவர் சிரோசிஸ்க்கு முக்கியமான காரணம் ஆல்கஹால், எஸ், 100%. இது எல்லாம் ப்ரூவனாக இருக்கிறதுனால ஒரு டாக்டராக கண்டிப்பாக என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, ஸ்டாப் ஆல்கஹால் அப்படின்றது நம்ம அட்வைஸாக வந்து இருக்குது. இதுதான் நம்ம பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அரசுக்கு வந்துட்டு நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு கெஞ்ச தான் முடியுமே தவிர அதை தாண்டி பெரிய பவர் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் மக்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நம்ம ஊர் மக்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போது தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் அனுப்புங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, உங்கள் வீட்டில் வளர்கிற பசங்களுக்கு அனுப்புங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ்னு செக்ஸ் பார்க்காம எல்லா பாலினத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா எல்லாருமே இதுக்கு ஒரு அடிமையாக மாறுறாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. மாறும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றதும் மாற்று கருத்து இல்லை. அதனால் அனைவரும் ஆல்கஹால் ஃப்ரீயாக மாறி இந்த மாதிரி ஈரல் கெட்டு போகிற நோய்கள், லிவர் சிரோசிஸ் வந்து யாரும் இறக்கக்கூடாதுன்றதை ஒரு உறுதிமொழி எழுப்போம். அதுக்கு நம்ம அபிநய் சாரோட கேஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இந்த லிவர் சீரீஸை பொறுத்து நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.